அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. இன்னைக்கு மே மாசம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாம வைகாசி மாசத்தோட அமாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:26 இந்த வார்த்தைய 3 நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும். அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால உங்க வேண்டுதல் நிச்சயமா உடனடியா நிறைவேறும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் உங்களுக்கு இருக்குன்னா தவறாம இந்த நாளை பயன்படுத்தி பாருங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா வைகாசி மாசத்தோட அமாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு. வைகாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைய ஜேஷ்டா அமாவாசைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசை, அப்படி இல்லைன்னா சோமவதி அமாவாசைன்னு சொல்லுவோம். திங்கட்கிழமையோட சேர்ந்து அமாவாசை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. வருஷத்துக்கு 1 அப்படி இல்லைன்னா 2-3 முறை மட்டும்தான் இந்த மாதிரி திங்கட்கிழமை நாள்ல அமாவாசை வரும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. பொதுவா அமாவாசை நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும். மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:26 இத கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும். அளவில்லாத பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா நம்ம உடம்பு, மனசு, அது மட்டும் இல்லாம நம்ம அறிவு, இது 3ம் ஒன்னா சீரா செயல்படணும். இது 3ம் ஒன்னா செயல்படணும்னா நம்ம ஆறா சுத்தமா இருக்கணும். இப்படி நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் அது. நமக்கு இந்த அமாவாசை திதி இன்னைக்கு காலையில 11:31 தான் ஆரம்பமாகுது. நாளைக்கு காலையில, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 9:09 வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கு. அந்த வகையில இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் இன்னைக்கும் நீங்க செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம். அடுத்ததா 3வது வீடியோல ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்படி தூக்கி போட்டாலே போதும், உங்களை பாடாப்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அலறி அடிச்சு ஓடுன்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 3வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. உங்க மனசுல நல்ல ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே வேண்டுதல் நிறைவேறும்.
இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:26 நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அது என்ன 5:26 கேட்டீங்கன்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எப்பயுமே கோல்டன் மினிட்டை பத்தி தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தினமும் இந்த கோல்டன் மினிட் 1 நிமிஷம் வரும். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு தினமும் இந்த கோல்டன் மினிட் எப்ப வருதுங்கிறத பத்தி நான் வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இருக்கக்கூடிய கோல்டன் மினிட்டை உங்க எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கோல்டன் மினிட் இருக்கக்கூடிய சமயத்துல நாம என்ன நினைச்சாலும் நாம என்ன பேசினாலும் அது அப்படியே நமக்கு கிடைக்கும். இந்த கோல்டன் மினிட் தினமும் எப்ப வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பர் ஆகிறதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதே கோல்டு லெவல்ல ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்க்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பர் பணத்தை காந்தம் போல நமக்கு ஈர்த்து கொடுக்கும். தினமும் காலையில அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் தீராத கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த வால்பேப்பர் இன்னைக்கு கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும். உங்களுக்கும் வேணும்னா மறக்காம கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட் சாயங்காலம் 5:26 நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. அதே மாதிரி 5:26 முன்னாடியே உங்க வேண்டுதல் என்னவோ அதை உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரியா 5:26 உங்க மொபைல் போன்ல 3 நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. இன்னைக்கு தமிழ் தேதி பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் 12ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 3. அந்த வகையில குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு 3ங்கிற நம்பரோட எனர்ஜிய நாம இன்னைக்கு பயன்படுத்தும் போது அந்த எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும். குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்படி 5:26 முன்னாடி உங்க வேண்டுதலை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு 5:26 கரெக்டா 3 நிமிஷத்துக்கு அலாம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய அப்படியே உங்க வேண்டுதலோட சேர்த்து 3 நிமிஷத்துக்கு நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். முருகப்பெருமானின் அருளால் எனக்கு உங்க வேண்டுதல் என்னவோ அதை ஒரு வார்த்தையில இங்க சொல்லிட்டு கிடைத்து விட்டது நன்றின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முருகப்பெருமானின் அருளால் எனக்கு வேலை கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானின் அருளால் எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைத்து விட்டது நன்றின்னு சொல்லலாம். இந்த எனக்குங்கிற இடத்துல நீங்க யாருக்காக பண்றீங்களோ அவங்களோட பேரை சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் நான் கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லி காமிக்கிறேன். முருகப்பெருமானின் அருளால் நான் நினைத்த வேலை நான் எதிர்பார்த்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது நன்றி. இந்த மாதிரி கூட சொல்லலாம். இங்க நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு முறையும் நீங்க கட்டாயமா நன்றி சொல்லணும். 3 நிமிஷம் இப்ப நான் சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. அதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வேலைய நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த 3 நிமிட பரிகாரம் நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய உங்களுக்கு காமிக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.